Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Brc-20 and Ordinals பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு டேர்மே ரீசன்ட் டேஸா நீங்க அதிகபட்சமா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனா வந்து இருந்துட்டு வந்திருக்குது. என்னதான் டாக் ஆஃப் த டவுனா வந்து இருந்தாலுமே கூட இதோட growth ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. ஏன்னா இன்னும் யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் இப்போதான் வந்து டெவலப் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் எக் டு கம் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. இதை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா எதேரியம் பிளாக் இருக்கக்கூடிய Brc-20 ஸ்டாண்டர்ட் அண்ட் NFTஸோட கம்பேர் பண்ணலாம். என்னதான் நான் கம்பேர் பண்ணலான்னு சொன்னாலுமே கூட இதோட நேச்சர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மெயினாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினல்ஸ் வேலட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது கைஸ். அது லிட்டரலாக $10,000 மேலே வந்து ஆட்ராப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க இனிஷியல் அடாப்டர்ஸ்க்கு வந்து. அதனால் இதை பற்றி நீங்கள் இந்த எக்கோசிஸ்டம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆட்ராப்பாக வந்து கொடுக்கக்கூடிய சான்சஸில் வந்து இருக்குது. யூனிசாட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் லிட்ரலாக ஆட்ராப் கொடுப்பாங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கையும் இருக்குது, கொடுக்க போகிறாங்களுமே கூட. இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபார்மேட்டிவாக வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லா விஷயமும் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி வந்து இருக்கலாம், பிட்காயின் நெட்வொர்க் ஓவர் அ டெக்கேட் ஓல்டு. இப்போது இந்த பர்டிகுலர் யூட்டிலிட்டிஸ் வந்து சேர ஏன் இத்தனை காலம் வந்து ஆச்சு? இப்போ எத்தேரியம் வந்து எடுத்துக்கும் போது அதோட யூட்டிலிட்டிஸ் எனாமஸாக வந்து இருக்குது. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஸ்கேலில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்துருக்குது. பிட்காயினுக்கு வந்து சேர ஏன் இத்தனை காலம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2018-19 இந்த காலகட்டத்தில் நடந்த பிட்காயினில் நடந்த ஒரு சாஃப்ட் ஃபோக்கால் ஏற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து சொல்லலாம். பிட்காயினில் இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட்டட் விட்னஸ் செக்விட் அப்படிங்கிற சாஃப்ட் ஃபோக் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே ஏதாவது ஒரு அப்கிரேட் அண்ட் அப்டேட் வந்து வருதுடான்னா ஈஸியாக நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு வந்து போயிடுறோம். பட் இந்த Web3 டீசென்ட்ரலைஸ்டு வேர்ல்டு, இந்த நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும், பிளாக்செயின் நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அப்கிரேட் ஆர் அப்டேட் வந்து இந்த நெட்வொர்க் சார்ந்த எல்லாருமே வந்து ஒத்து போகணும். அப்போ தான் இது வந்து நடக்கும். மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு டெமோக்ராட்டிக் பேஸ்டு செயின்ஸ் இல்லையா இந்த பிளாக் செயின் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பிட்காயின் செயினை எடுத்துக்கும் போது மைனஸ் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த செயினுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அப்கிரேட் வந்து ரொம்ப தேவையானது ஃபியூச்சருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி பாஸ் பண்ணப்பட்டனால வந்த அப்கிரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்விட் அப்கிரேட் பிட்காயின் செயினுக்கு. இந்த பர்டிகுலர் அப்கிரேட்னால தான் இப்போதைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. இந்த செக்விட் அப்படிங்கிறது செக்ரிகேட்டட் விட்னஸ். இப்போ ஒவ்வொரு பிளாக் டிரான்சாக்ஷன் பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கான சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது மெஜாரிட்டி ஆஃப் த டேட்டா ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அந்த பர்டிகுலர் அந்த சிக்னேச்சர் வந்து ரிமூவ் பண்ணும் போது நம்மளுக்கு அதிகபட்சமான ஸ்பேஸ் அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த அப்கிரேட் வந்து வர காரணமாக இருந்ததுன்னா பிட்காயின் டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ இன்னும் பெரிய ஸ்கேலில் அடாப்ஷன்லாம் வந்து நடக்கும் போது டே டு டே ஒரு பேமெண்ட் மெத்தடாக பிட்காயின் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகும்போது டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும். சேம் டைம் அதுக்கு கட்டுற ஃபீஸ் அப்படிங்கிறோம் என்னார்மஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் சாஃப்ட் ஃபோக் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு இந்த லைட்னிங் நெட்வொர்க் வந்து இன்டகிரேட் பண்ணனால. ஸோ ஓகே, இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது அந்த பிளாக்ல வந்து ரிமைனிங் வந்து இருந்தது. மேபி இன்னும் டிரான்சாக்ஷன் பிளாக்ஸ் ஒரே பிளாக்ல வந்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இதை வந்து இந்த பர்டிகுலர் சாஃப்ட் ஃபோக் வந்து நடந்தது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இப்போ இந்த நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் நெட்வொர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் ஃபோக் ஆர் ஹார்ட் ஃபோக் ரெண்டு வகையாக வந்து இருக்குது. இப்போ எத்தேரியமில் ரீசெண்டாக வந்து நடந்தது இல்லையா, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் டு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோக் வந்து நடந்தது இல்லையா. அப்போ வந்து முற்றிலும் எக்ஸிஸ்டிங்காக இருந்த செயினை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிட்டு புது செயினாக வந்து ஒரு ரீபார்ன் செயினாக வந்து வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க எத்தேரியம். இந்த ETHW அப்படின்னு ஒரு காயின் உங்களோட வேலெட்டில் மேபி எத்தேரியம் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேட்ராப்பாக வந்து இருக்கும். உங்களால் வந்து பார்க்க முடியும் ETHW அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் செயின் இருக்கு இல்லையா, அதோட காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ETHW. இந்த எத்தேரியம் கிளாசிக் கூட வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தேரியமில் 2017-18-16 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமில் இந்த மேஜரான ஒரு ப்ராப்ளம், அதனால் ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் இருந்தனால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புது செயின் வந்து கொண்டு போனதான் எத்தேரியம் ஃபவுண்டேஷனோட க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும், எத்தேரியம்கான நோக்கம் வந்து நிறைவேறும் அப்படின்றனால அந்த காலகட்டத்தில் ஒரு ஹார்ட் ஃபோக் வந்து நடந்தது. ஸோ அதனால தான் எத்தேரியம் கிளாசிக் அப்படின்னு ஒரு தனியான ஒரு காயின் வந்து இருக்குது. ஸோ இதுதான்
கைஸ் இது பின்னாடி இருக்க விஷயம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் அப்படிங்க வந்து இருந்தனால இப்போ ஒவ்வொரு பிட்காயினும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் சட்டோஷிஸாக வந்து டிவைட் பண்ண முடியும். ஒரு பிட்காயின் ஆனது 100 மில்லியன் சட்டோஷிஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு சட்டோஷிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா அப்படிங்கிறத வந்து இன்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதில் இன்ஸ்கிரைப் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடியது தான் இந்த BRC-20 ஆர் ஆர்டினல்ஸ். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது NFTs அண்ட் ERC-20 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஏன்னா பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கேட்வே, பேமெண்ட் மெத்தடாக வந்து இது பண்ணுறதுக்கு தான் இதை வந்து கண்டுபிடிச்சது. இதில் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற லேயர் வந்து கிடையாது. எத்தேரியமில் வந்து எடுத்துக்கும் போது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லேயர் வந்து இருக்கனால தனியாக மற்ற ப்ராஜெக்ட்ஸ் அது அந்த எத்தேரியம் செயினில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. NFTஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஆடியோ ஃபார்மேட், வீடியோ ஃபார்மேட், இன்னும் பெரிய லெவலில் டேட்டாஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் 721 இருக்குது, 1155 ஸ்டாண்டர்டு, இன்னும் புதுசான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து வரும்போது பெரிய பல்க் டேட்டாஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. பட் பிட்காயினில் லிமிடெட் ஸ்பேஸ் தான் வந்து இருக்குது அந்த பர்டிகுலர் சட்டோஷியில் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணுற டேட்டா அப்படின்னது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா NFTஸ்க்கும் பிட்காயினில் இருக்கக்கூடிய ஆர்டினல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா NFTs ரொம்ப பாலிஷ்டாக வந்து இருக்கும். அதில் இருக்க இமேஜஸாக இருக்கட்டும், ஏன்னா அதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த BRC-20 டோக்கன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த டோக்கன் மேலே அது வந்து ஒரு சட்டோஷி மேலே இன்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய டேட்டா தான் வந்து, ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக ERC-20 டோக்கன்ஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஓகே, பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது, அண்ட் இந்த யூனிஸ்வாட்டோட ஹேட்ராப் எப்படி வந்து வாங்கலாம், இதெல்லாம் பற்றி வந்து பார்ப்போமே. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த பிட்காயின் எக்கோசிஸ்டம் சார்ந்த இந்த பர்டிகுலர் ஆர்டினல்ஸ் BRC-20லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் வந்து இருக்குன்னு. இப்போ எத்தேரியம் எக்கோசிஸ்டமில் இருக்க இந்த DeFi, NFT இதோட மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து இருக்குது. இப்போ தான் இந்த BRC-20 டோக்கன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 பில்லியன் மார்க்கெட் கேப் ஆனதே வந்து அட்டைன் பண்ணுச்சு. ஸோ இப்போது 1 பில்லியன் அட்டைன் பண்ணிவிட்டு இப்போது அரௌண்ட் 500 மில்லியனுக்கும் வந்து கம்மியாக வந்து போயிடுச்சு. ஏன்னா யூட்டிலிட்டி அப்படிங்கிறது எதுவுமே வந்து இப்போதைக்கு பெரிய லெவலில் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த BRC-20 ஸ்டாண்டர்டில் வந்து கிடையாது. எல்லாமே மீம் தான், சும்மா ரேண்டமாக எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸில் வந்து கிரியேட் பண்ணது தான். அண்ட் ஆல்சோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டினல்ஸ் BRC-20 இந்த பிட்காயின் என்தூசியாஸ்ட்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருமே வந்து வர வைக்கவே வந்து கிடையாது. பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் ப்ரோட்டோக்காலாக தான் வந்து வந்தது. அதோட பர்பஸ் அவ்வளோதான். நீங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதெல்லாமே பிட்காயினில் இன்னும் பெரிய லெவலில் கன்ஜெஷன் அண்ட் தேவையில்லாத ஃபீஸு, அதை தேவையில்லாத டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதாக இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் பிட்காயின் என்தூசியாஸ்ட் அண்ட் மேக்ஸிமலிஸ்ட் எல்லாருமே வந்து அரௌண்ட் த ஸ்பேஸில் வந்து பேசப்பட்ட விஷயம். நான் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக பண்ணுறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் தான் இருந்தது. இப்போ இருக்க கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அப்போ வந்து கிடையாது. சரி, எதுக்கு இது தேவையில்லாமல், இதில் வர ஃபீஸ் எல்லாமே ரொம்ப வந்து அதிகம். இப்போது கூட ஓரளவுக்கு அதிகமாக தான் வந்து இருக்குது. அப்போது இன்னும் பெரிய லெவலில் நாய்ஸ் வந்ததுனால ஃபீஸ் ரொம்ப வந்து அதிகம். அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இப்போ தான் OKX, கேட்டு அண்ட் ஹியோபிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக BRC-20 டோக்கன்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த தேவையில்லாத டிரான்சாக்ஷன் அண்ட் ஃபீஸ்லாம் வந்து அதிகம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம்லலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் யூஸ் பண்ணவே $30-40 எத்தேரியமோட மோசமாலாம் இந்த ஃபீஸ் அப்படின்னு ஆனது போச்சு. பட் இயர்லி அடாப்டர்ஸ்க்கு நிறைய ஆட்ராப்ஸ் $10,000 மேலே ஆட்ராப்பாக இருக்கணும். இவங்க ஏர்ன் பண்ணதும் லிட்ரலாக லைஃப் சேஞ்சிங் மணிலாம் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பிட்காயின் எக்கோசிஸ்டம், பிட்காயின் இந்த BRC-20லாம் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பிட்காயின் பேஸ் பண்ண வேலட்ஸ் அப்படின்னு வந்து தேவை. என்னெல்லாம் வேலட்ஸ் வந்து இருக்குன்னா யூனிசாட் அப்படிங்கிறது BRC-20 டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸு. இதுதான் ரொம்ப அதிகபட்சமாக யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஈஸி டு யூஸ் அண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய வெப்சைட் இதுதான். இவங்களோட வேலட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு வேலட் வந்து இருக்குது. அப்புறம் ஆர்டினல் வேலட் அவங்க ஆட்ராப் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ யூனிசாட் வந்து ஆட்ராப் கொடுக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்கனால நான் யூனிசாட் வேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரோமில் எக்ஸ்டென்ஷனாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே செட் பண்ணி காட்டுறேன். ஆட் எக்ஸ்டென்ஷன், நம்ம எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணுவோம். வீடியோ கொஞ்சம் முன்னே பெருசாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். கிரியேட்டிவ் வேலட் நார்மலாக நம்ம எத்தேரியம் வேலட் இது பண்ணுற மாதிரி தான். என்கிட்ட ஆல்ரெடி வேலட் இருக்குது. நான் பாஸ்வேர்ட் போட்டு என்னோடய இதுலாம் அந்த சீட் ஃப்ரேஸ்லாம் போட்டு உள்ளே போகிறேன். யூனிசாட் வேலட் என்ன வேலட்னு வந்து கொடுத்துக்கணும். இங்கே
யூனிசாட் வேலட் தான் வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் கைஸ் என்னோட வேலெட். நான் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஆல்சோ இந்த ERC-20 டோக்கன்ஸ் அண்ட் எத்தேரியமில் இருக்கக்கூடிய ERC-721 இந்த 1155 ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேங்களா. ERC-20 அப்படின்றது ஃபஞ்சபிள் டோக்கன்ஸ். அதில் ஜஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு டோக்கனும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் இப்போ டோக்கன் வச்சுருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் யூனி டோக்கன் வச்சுருக்கேன்னா எல்லாருக்கும் யூனி டோக்கன் அதே ப்ரைஸில் தான் இருக்கும். NFT பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அது வேணும்னா அது பாருங்கள். நிறைய வீடியோஸ் NFT பற்றி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டினல்ஸ் அண்ட் BRC-20 பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினல் ஆனதும் ஒரு சட்டோஷியில் இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டது தான். இந்த BRC-20 ஆனதும் ஒரு சட்டோஷியில் இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டது தான். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கூட இந்த மேக்ஸிமலிஸ்ட்லாம் வந்து சண்டை போட்டது உண்டு. பட் இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் கைஸ். இப்போது இந்த ஹால்விங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2100s மேலே 2140 அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரைக்கும் தான். அதுக்கப்புறமா மைனஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மூலமாக தான் ரிவார்டாக வந்து சேரும். ஸோ இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கும் போது இந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் அதிகபட்சமான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கிறது. பட் ஸ்டில் இதெல்லாமே கூட வந்து ஒரு அப்போசிஷனாக வந்து இருந்தது. ஸோ என்னோடய வேலட்டில் இருக்க எல்லாம் BRC-20 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏன்னா இது எல்லாமே சட்டோஷியில் இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டது இல்லையா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வேறு என்ன நெக்ஸ்ட் வந்து இந்த வேலட் வந்து செட்டப் பண்ணியாச்சு. அந்த வேலட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் கைஸ் அந்த வேலட் வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன வந்து பண்ணணும்னா இப்போ ஹோம்னு வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேலட்னு வந்து போனீங்கன்னா உங்களோட வேலட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து யூனிசாட் வேலட் ஃபார் யுவர் ப்ரௌசர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த காயின் கேக்கோலாம் வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த BRC-20.io அப்படிங்கிறது காயின் மார்க்கெட் கேப் அந்த மாதிரி. ஸோ இதோட மார்க்கெட் கேப் என்ன, வால்யூம் எவ்வளோ நடக்குது, இதெல்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ என்னென்ன டோக்கன் வருதோ இதில் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதோட மார்க்கெட் கேப் என்ன, வால்யூம் எவ்வளோ நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட்டு வந்தது வந்து RD, அதுக்கப்புறமா மீமு பீப் அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் RD வாங்க நினைக்கிறீங்க. RDலாம் இப்போ கேட் MX எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன், இப்போது நிறைய மார்க்கெட் பிளேசஸ் வந்து இருக்குது. இந்த டெக்ஸஸ் மாதிரி தான் இதுவுமே வந்து இதில் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு இதெல்லாம் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். மார்க்கெட் கேப் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்குன்னு வந்து பார்க்க முடியும். யூனிசாட்டில் உங்களால் இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்லாம் வந்து பார்க்க முடியாது. மார்க்கெட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் crypto.comலாம் கூட வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டினல் வேலட்ஸில். ஸோ பெட்டர் ப்ரைஸ் எங்கே இருக்குது அண்ட் வால்யூம் எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக யூனிசாட் இந்த யூனிசாட் இவங்களோட இதுவில் தான் அதில் தான் பெட்டர் வால்யூம் அண்ட் பெட்டர் ப்ரைஸிங்லாம் கூட வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ யூனிசாட்டில் வந்து போயிட்டு இங்கே மார்க்கெட் பிளேஸ் வந்து போனீங்கன்னா இங்கே நீங்கள் தேடலாம் என்ன RD வேணுமா என்ன வேணும்னு. இல்லைனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிகிட்டே வந்து போகலாம். முடிஞ்ச அளவுக்கு யூனிசாட்டே வந்து யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ன்னு சொல்லலாமா, டெக்ஸஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களான்னா ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இதுதான். மார்க்கெட் பிளேஸ்னு கொடுத்துட்டு லோ டு ஹைன்னு வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போது கனெக்ட் ஆகலை, நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கனெக்ட்னு கேட்டுச்சு, ரிஃப்ரெஷ் கொடுத்தோன்னே கனெக்ட்னு வந்து கொடுத்துக்கிறேன், கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஃபஞ்சபிள். இப்போது எத்தேரியம் பொறுத்த வரைக்கும் ERC-20 ஸ்டாண்டர்ட்ஸ்னால் ஃபஞ்சபிள். இது எல்லாமே சட்டோஷிஸில் இன்ஸ்கிரைப் பண்ணனால இப்போ நான் வந்து அந்த மாதிரி நார்மலான மார்க்கெட் பிளேஸ் மாதிரி பையர்ஸ் செல்லர்ஸ் அப்படின்னு தனித்தனியாக வந்து இருக்காது. இதில் நான் வந்து NFT மாதிரி தான் கோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களால் டெபாசிட் ஆர் விட்ரா வந்து இந்த BRC-20 பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா இது எல்லாமே வந்து சட்டோஷிஸில் அதுக்கான யூனிக் நம்பரில் இருக்கக்கூடிய சட்டோஷிஸில் இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டது. ஸோ நீங்கள் பல்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும். 200 RDனா 200 RD, ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க 100 RDனா 100 RD, 80னா 80. ஸோ அப்படியே தான் வாங்குற மாதிரி இருக்கும். 1 2ன்னு அவங்க சப்போஸ் 1 2ன்னு லிஸ்ட் பண்ணால் வாங்கலாம், இல்லைனா வாங்க முடியாது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாருங்கள், மினிமமாகவே நீங்கள் வந்து ஒரு 50 80 10 20 அந்த மாதிரி தான் வந்து வாங்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் வந்து ஒரு என்னோடய சைஸ்க்கு வந்து போகிறேன். ஐ மீன் என்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து ஏதாவது கிடைக்குதா, வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். 10 174 இது வந்து கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா இதில் கேஸ் ஃபீஸாகவே எனக்கு ஒரு $8 போகும். அது இல்லாமல் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் கேஸ் ஃபீஸில் இது வந்து இது தாண்டியும் கொஞ்சம் சார்ஜஸ் அப்படிங்கிற வந்து போகும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி டு யூஸ் அப்படிங்கிற அளவுக்கு தான். சரி, இப்போ இந்த வேலெட்டில் எப்படி நம்ம வந்து இந்த யூனிசாட் பாயிண்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, மேபி Airdrop கொடுத்தாங்கன்னா இது பேஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன வந்து பண்ணலாம்னா இன்ஸ்கிரைப் பண்ணலாம். டாட் நேம்ஸ் அண்ட் BRC20 இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட்டு மெயினாக அந்த BRC20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மின்ட்டும் வந்து பண்ண முடியும். அதாவது எக்ஸிஸ்டிங்காக இருக்க டோக்கன்ஸும் உங்களால் மின்ட் பண்ணவும் முடியும். அண்ட் உங்களோட ஓன் டோக்கனும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஓன் டோக்கன் வந்து க்ரியேட் பண்ண வந்து பார்க்குறீங்கன்னா சும்மா ஏதாவது 4 கேரக்டர் வந்து கொடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம், சும்மா கொடுக்குறேன். என்னால் டெப்ளாய் பண்ண முடியுது. ஸோ இதுக்கான நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது 52 sats. ஓகேங்களா. ஸோ $3 அப்படின்றது வந்து போகுது. ஸோ பே வித் யூனிசாட் வாலெட். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் டோட்டலாக இவ்வளோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். என்கிட்ட முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இருந்ததுன்னு. இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் 30 பாயிண்ட்ஸாக வந்து மாறும். ஸோ இது வந்து டெப்ளாய் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மின்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான இது அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி மின்ட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் BRC20 வந்து போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கனும் இனிஷியலாக வரும்போது நீங்கள் மின்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட இந்த ICO ப்ரீசேல் மாதிரி தான். ஏதாவது பெரிய லெவல் ஹைப்பில் வந்து இருக்கிறதுனா இன் ப்ராசஸ்னு வந்து போயிட்டிங்கன்னா என்னென்ன டோக்கன் வந்து இருக்குது, என்னென்ன இப்போ வந்து மின்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைப்பில் இருக்குது வேணும்னா அது மின்ட் பண்ணிக்கலாம். நானுமே கூட ஒன்று வந்து பண்ணியிருந்தேன், AJITன்னு. அது என்னோட தான். வேணும்னா நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடதே வந்து சும்மா மின்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் மின்ட் பண்ணிக்கலாம். ஒரு மின்ட்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமான டிரான்சாக்ஷன்ஸாக அது வந்து இதுவாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுன்னு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸோ 50 இதுக்கும் வந்து இந்த டாலர் இதெல்லாமே வந்து என்னோட இதுக்கு தான் ஆட் ஆகும். ஸோ யூனிசாட் பாயிண்ட்ஸ்க்கு தான். ஸோ அதனால தான் நான் இது வந்து பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு இந்த பாயிண்ட் அப்படின்னு ஆட் ஆகும். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் பிட்காயின் பிளாக் செயினில் நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் கைஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து நினைக்கிறேன். கொஞ்சமாக அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்றது. இதை பற்றி இன்னும் நிறைய பேசி நான் இன்னும் நிறைய இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இருக்குது. மேபி அது இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள். அதை பற்றிலாம் நான் வந்து பேசுகிறேன். ஜென்ரலாக பிளாக் செயின் வேர்ல்டில் என்னெல்லாம் வந்து நடக்குது அதெல்லாமே வந்து நிறைய இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ கைஸ், ஸோ இப்போதைக்கு இதுதான். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஏதாவது டவுட்னா நீங்கள் என்னையோ கம்யூனிட்டி மெம்பர்ஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்களே கூட யூனிசாட்டே கூட எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட்னு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதில் அதிகபட்சமான ஃபீஸ் வந்து யூனிசாட் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆர்டினல்ஸே பெரிய லெவலில் வந்து கொடுத்துருந்தாங்க, யூனிசாட்டும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. 29 பாயிண்ட் எனக்கு வந்து இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களால் உங்கள் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து இது பண்ணிச்சுன்னா. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.